ஃப்ரைடே மார்னிங். இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றதுனால காலையிலே வந்து வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அகெயின் வந்து சிறுவாபுரி கோயிலுக்கு தான் போக போகிறோம். என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து எப்போயுமே எழுந்துக்கணும், சீக்கிரமாக எழுந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அண்ட் கொஞ்சம் பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். பட் ஆனால் அந்த நாளில் என்னால் சீக்கிரமாக எழுந்துக்கவே முடியாது. அப்போ தான் எனக்கு நல்லா தூக்கமே வரும். ஆனால் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகணும், இல்லை எங்கேயாச்சும் வெளியே போகணும் அப்படின்னா மட்டும் நான் நினச்சதை விட முன்னாடியே இயர்லியாகவே எழுந்துட்டு வேலையெல்லாம் ஃபினிஷ் பண்ணி கரெக்டாக அடிச்சு பிடிச்சி பாயிண்ட்டுக்கு போயிடுவேன். நம்மளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகின ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெனிஃபிட்னா, கல்யாணம் ஆகாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னொரு பெனிஃபிட். நம்ம கூட சுற்றுறதுங்களை ஏதாச்சும் ஒன்று கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சுன்னா இப்படி தான் தெரியணும், பையை தூக்கிட்டு நம்மளோட பாப்பாவுக்கு அவங்க பேபி சிட்டர் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு அவ்வளோ ஃப்ரீயாக வருவோம். கல்யாணம் ஆன ஃப்ரெண்டாக இருந்தால் அவங்க குழந்தை மேய்க்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் சரியாக இருக்கும். இதில் எங்கேருந்து நம்மளுக்கு வேறு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அப்புறம் கல்யாணம் ஆன ஃப்ரெண்டுக்கிட்ட நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது நம்மளை வந்து கஷ்டத்தை பேசவே விட மாட்டாங்க. அவங்களோட கஷ்டம் மட்டும் தான் முழுக்க முழுக்க நம்மக்கிட்ட திணிப்பாங்க. இதுவே கல்யாணம் ஆகாத வெட்டி ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நம்ம ஸ்டோரியெல்லாம் ஃபுல்லாக கேட்டுட்டு நம்மளுக்கு அவங்களால முடிஞ்ச சஜஷன் சொல்லுவாங்க. என்ன நான் சொல்கிறது கரெக்ட் தானே?